பார்த்தீங்களா? அந்த ஆவியானவர் நம்முள் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைய அந்த காற்று இல்லை என்றால் எல்லா உயிருமே நஷ்டம், எல்லா உயிரும் அழிந்துவிடும். இன்றைய தினம் காற்று தான் இந்த உயிர்களுக்கெல்லாம், இந்த விருட்சங்களுக்கெல்லாம் உயிராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சரி, இந்த காற்று இப்பொழுது விஞ்ஞான உண்மையில் எங்கிருந்து வருது? கடல் தான் இந்த காற்றை உருவாக்குகின்றது. கடலில் எப்படி காற்று உருவாகுது? கடைசியாக சூரியன். எல்லா காற்றும் அந்த காலத்தில் சூரியன் கடவுள்னு சொன்னாங்க இல்லையா? ஹீலியோஸ்ன்னு சொன்னான், கடவுள் அது. ஸோ அந்த கடவுள்கிட்ட இருந்தால் அந்த காற்று வருகிறது. அந்த சூரியனுடைய அந்த புவியீர்ப்பு விசையால் அது இழுக்கும் போது நம்ம பிளானட்டில் இருக்கக்கூடிய தண்ணி அசையுது புவியீர்ப்பால். இது இப்படி இழுக்கு, அது அப்படி இழுக்குது. ஸோ அப்போ தண்ணி மேலையும் கீழ்க்கும் வரும்போது அந்த காற்று உருவாகின்றது. உடனே அந்த காற்று கடலிலிருந்து நிலத்திற்கு வீசுகின்றது. அந்த நிலத்திலிருந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன், இந்த லேண்டு ஃபுல்லாக அந்த காற்று போய்கிட்டு இருக்கு. ஸோ அல்டிமேட்லி அந்த காற்று கடவுளிடம் தான் வருகிறது. கடவுள் சூரியத்துக்கு நாம் ஒப்படைக்கலாம். அந்த ஒப்புமை கரெக்டாக இருக்கும். காட் இஸ் சன், இளஞாயிறு போல் இறைவன் உயிர்த்தெழுந்தார். ஸோ காற்று ஒரு நேச்சுரல் எலமெண்ட். அது மட்டும் இல்லை, சுதந்திரமான எலமெண்ட். காற்று அதுக்கு தேவையான விரும்புகின்ற திசையில் வீசுகின்றது. ஏற்கனவே சொல்கிறார், காற்று பெரிய ஃப்ரீ ஏஜென்ட்டுங்க, அது விரும்புகின்ற திசையிலே அந்த காற்று வீசும் என்று சொல்லி காற்றின் தத்துவத்தை இயேசுநாதர் அழகாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காருங்க. பாருங்கள், பாகிஸ்தான் இந்தியா பார்டருக்கு போங்க, பாகிஸ்தான் காற்று இந்தியாவுக்கு வரும், இந்தியா காற்று பாகிஸ்தானுக்கு போகும். எங்கெங்க வீசா, எங்கெங்க பாஸ்போர்ட் யாருமே கேட்கறதே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன தண்ணி, நான் அந்த கதையில் சொன்ன பங்களாதேஷில் இச்சமதி ரிவரில் தண்ணி போது வருது. யாரும் பாஸ்போர்ட்டை கேட்கல, வீசா கேட்கல. மனுஷன் போகிறான், உடனே எங்கே பாஸ்போர்ட், எங்கே வீசா அன்ட்டு